வணக்கம். இன்னைக்கு நாம பிஏஜி மற்றும் பிபிஏஜி 172 பகுதி 1 உலகமயமாக்கல், மாநிலம், சந்தை மற்றும் சமூகத்தின் பங்கை பற்றி நாம் இன்று காணலாம். உலகமயமாதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக எனது கைபேசியை எடுத்துக்கொண்டால், எனது கைபேசியானது ரெட்மி ஸ்மார்ட் போன். இது இந்த போன் ஒரு சைனாக்காரங்களால உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் போன். இது நான் அமேசான் என்ற அமெரிக்க நாட்டின் நிறுவனமான அமேசான் மூலமாக நான் இதை வாங்கினேன். அது மட்டும் அல்லாது அதில் போட்டிருக்கும் சிம்மானது வோடபோன். இது இங்கிலாந்து நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஒன்று. அதை நான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஒரு ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டை நான் நேரடியாக பார்க்கிறேன். அதுவும் சுவிஸ் நாட்டோட ஒரு மேகி நூடுல்ஸை நான் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்க முடியுது அப்படின்னா, இது ஒரு உலகமயமாதலின் முக்கிய அங்கமாக வைக்கிறது. அதாவது நாம இந்தியாவில இருந்துகிட்டே பல நாடுகளில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையோ அல்லது சேவைகளையோ நம்மளால் பயன்படுத்த முடிகிறது, நம்மளால் உபயோகப்படுத்த முடிகிறது என்றால் அதுக்கு உலகமயமாதல் தான் முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. இந்த உலகமயமாதல் பொருட்கள் மற்றும் சேவைகள், தொழில்நுட்பம், மக்கள், மூலதனம், கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரம், தகவல்கள், இது எல்லாமே ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பரிமாணம் செய்யப்படுகிறது. இதத்தான் ஒரு நாடுகள்ல தயாரிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், அல்லது நாட்டின் சேவையாக இருக்கட்டும், இல்ல தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அல்லது அந்த நாட்டின் கலாச்சாரமாக இருக்கட்டும், அல்லது மக்களாக இருக்கட்டும், ஒரு நாடுகளிலிருந்து மற்றொரு நாடுகளுக்கு அது ஒவ்வொரு நாடுகளும் மாற்றி பெற்றுக்கொள்ளும் போது அதை உலகமயமாக்கல் என்று நாம் சொல்கிறோம். மற்றும் உலகமயமாதல் என்பது சர்வதேச சந்தை முழுவதும் ஒரு தடையற்ற வர்த்தகத்தின் நடைமுறையை இது வரையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் என்னென்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையேயான உலகமயமாக்கல் நடைபெறுகிறது பார்த்தோம்னா, நம்மளுடைய தயாரிப்புகள், நம்மளுடைய உற்பத்திகள் இந்த நாடுகளில் இருந்து மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காகவும், மற்ற நாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் மற்ற நாட்டின் சேவைகள், வளங்கள், நம்மளுடைய நாட்டின் சேவைகள், வளங்கள், நம்மளுடைய நாட்டின் யோசனைகள், தொழில்நுட்பங்கள், அதை ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு பரிமாறி கொள்றதான் நம்ம என்ன சொல்றோம்னா உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பார்த்தோம்னா, இந்த உலகமயமாக்கலை 3ஆ பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, தயாரிப்புகள் மற்றும் சேவை ஒன்று, இரண்டாவது பாத்தீங்கன்னா நிதின்னு சொல்லலாம், மூணாவது மக்கள். இந்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு பொருட்கள் அல்லது அயல் நாடுகளில் உள்ள தயாரிக்கப்பட்ட பொருட்கள் நம்ம நாடுகளுக்கு வாங்குவதும், நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அயல் நாடுகளில் வாங்குவதும் தான் என்ன சொல்றோம்னா தயாரிப்புகள் விற்பனை அப்படி சொல்றோம். இது எப்படி நம்ம நடைபெறுகிறது பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக தான் இது நடைபெறுகிறது. அப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம மற்ற நாடுகளில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் நாம் இங்கிருந்தே பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதே மாதிரி மற்ற நாடுகளும் நம்மளுடைய பொருட்களை, சேவைகளையும் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை செய்யப்படுகிறது. அதாவது நம்ம 2023 கூற்றுப்படி 2023ஆம் ஆண்டில் நம்ம இந்தியா மொத்தம் 7000 பொருட்களை மற்ற நாடுகள், அதாவது 190 நாடுகளுக்கு விற்பனை செய்திருக்கிறது. அதே போல நம்ம இந்தியா 2023ல 6000 பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி செய்திருக்கோம். சோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி மூலமா தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது, வாங்கப்படுகிறது. இதைதான் நம்ம உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நம்ம இந்தியா இதுல 3வது இடத்தை வகிக்கிறது. அது மட்டும் இல்லாத சேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, சேவைகள் என்பது என்ன அப்படின்னா, அதாவது அயல் நாடுகள் நம்ம நாட்டுல ஒரு கால் சென்டர்ஸ் இல்ல அவங்களுடைய
பேங்க் அதை வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றது, இல்ல நம்ம வந்து அயல் நாடுகள்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா லெவல்ல இருக்கும். சோ நம்மளுடைய பேங்க் அதை போய் நம்ம மத்த நாடுகள்ல எஸ்டாப்ளிஷ் பண்றது, இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா சேவைகளுக்கு கீழே வருகிறது. சோ இது வந்து தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மூலமாக நடக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல். இரண்டாவது நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி வந்து ஒண்ணு ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு, அந்நிய மறைமுக முதலீடு, அதாவது ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். சோ அந்நிய மறைமுக முதலீடு அது எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா, மத்த நாடுகள் வந்து நம்மளோட ஷேர்ஸ் இல்ல பாண்டு அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது, அது மூலமா வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய முதலீடுகள் கிடைக்கின்றன. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய நாட்டு மக்கள் வந்து கடல் கடந்து வந்து எல்லாரும் மைக்ரேட் ஆயிருக்காங்க வேலைக்காக. சோ அந்த மாதிரி நாட்டு மக்கள் வந்து நம்மளுடைய மக்கள் அயல்நாடுகளை வேலை செய்யும் போது அங்க கிடைக்கக்கூடிய அந்த கரன்சியை வந்து பேங்க் மூலமா நமக்கு அனுப்புறாங்க. சோ அது மூலமாவும் நமக்கு வந்து இந்த இன்டைரக்ட் இது கரன்சி வந்து நமக்கு கிடைக்கிறது, ஃபாரின் இன்டைரக்ட் கரன்சி நமக்கு கிடைக்குது. சோ இந்த கரன்சியை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நம்மளுடைய நாடு வந்து வேற எதற்காவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இததான் வந்து அந்நிய மறைமுக முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நேரடி முதலீடு என்னன்னா, அதாவது ஒரு அயல்நாட்டு கம்பெனிகளை அல்லது ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு அந்நிய நாடுகள்ல இருந்து இங்க வந்து ஆரம்பிக்கிறது, நம்ம வந்து அயல் நாடுகள்ல போய் நம்மளோட கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதைதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா அதாவது நேரடி விற்பனை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நேரடி முதலீடுல வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ரிலையன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வேர்ல்ட் லெவல்ல இருக்கு. சோ இது வந்து நம்ம நாட்டோட கம்பெனி, இது எல்லாமே உலக அளவுல பரவி இருக்கு. அதே மாதிரி அயல் நாடுகள்ல உள்ளதும் நம்ம நாடுகள்ல வந்து நிறைய வந்து ஃபேக்டரியா இருக்கட்டும் இல்ல இதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதைதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அந்நிய நேர்முக முதலீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து தயாரிப்பு மற்றும் சேவைகள், அதுக்கப்புறம் நிதி பார்த்தோம். மக்கள், மூணாவது மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஒரு மைக்ரேட் ஆகி போறாங்க, நம்ம நாட்டு மக்கள் மத்த நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போறது, அல்லது மத்த நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு குடிபெயர்ந்து வருது. இது எது மூலமா நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து வேலைக்காக, இன்னொன்னு மற்றொன்று வந்து குடும்பங்கள் வந்து அங்க இருக்கும் பொழுது அல்லது இங்க இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக வருவது. இது மூலமா தான் என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டில இருந்து நம்ம நாட்டிற்கும் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய வந்து வார்கள், நிறைய நாட்டில் சண்டைகள் அது மாதிரி எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டை விட்டு நம்ம நாட்டுல குடிபெயர்றாங்க. சோ இந்த மாதிரி மூலமா தான் மக்கள் பரிமாற்றம் வந்து நடைபெற்றுகிறது. சோ இந்த உலகமயமாக்கல் வந்து முக்கியமா 3 இதை நம்ம சொல்றாங்க. ஒண்ணு தயாரிப்புகள் மற்றும் சேவைகள், அடுத்தது நிதி, அடுத்து மக்கள். இந்த 3 மூலமாக தான் உலகமயமாக்கல் என்ற விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா வணிகத்துல எப்படி உலகமயமாக்கல் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன் ஆகியவை சர்வதேச வர்த்தக சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை அனுமதிப்பதன் மூலமா தான் இந்த வணிகம் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வந்து உலகளாவிய ரீதியில் வந்து அவங்க எடுத்து செல்வதற்காகவும் தான் இந்த வந்து குளோபலைசேஷன் ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடுகள் காரணமாகவும் பல நிறுவனங்கள் வந்து சர்வதேச சந்தையில் ஒரு உறுதியான காலடியை வைப்பதற்கு இந்த உலகமயமாகல் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதாவது அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா அதாவது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னே நம்ம பார்த்தோம்னா கடல் கடந்து நம்ம பேரரசுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வாணிபம் செஞ்சதெல்லாம் நம்ம வந்து வரலாற்றுல நம்ம படிச்சிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். சோ அப்பவே வந்து இந்த உலகமயமாதல்ங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இத வந்து இப்ப சமீபத்துலதான் இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உலகமயமாக்கல்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா
ஏன்னா நம்ம நாடும் வளர்ச்சி அடைந்த நாடாக வரணும் அப்படின்னம்னா நம்ம கண்டிப்பா வந்து உலகளாவிய விஷயங்கள் அனைத்தையும் நம்மளும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய தயாரிப்புகளாக இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே மற்ற நாடுகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் இன்று பெரிய சந்தை லெவல்ல பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. மேலும் 2028ஆம் ஆண்டளவில் உலகளாவிய கைப்பை சந்தை வந்து $78.46 பில்லியன்களை எட்டும் என்று ஒரு அறிக்கை வந்து சொல்லப்படுகிறது. கால்வின் கிளீனிங் மற்றும் லூயிஸ் விட்டன் மலேட்டியர் போன்ற புகழ்பெற்ற உலகளாவிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறையில வந்து நம்ம ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 2028 முறையில 28ல வந்து நம்ம நாடு வந்து வணிகத்துல ரொம்ப மிக சிறப்பான ஒரு கண்ட்ரியாக, ஒரு நாடாக திகழும் என்று அறிஞர்கள் கால்வின் கிளெயின் மற்றும் லூயிஸ் விட்டன் மலேட்டியர் போன்ற அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ உலகம் மயமாக்கல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வணிகத்தை, நம்மளுடைய பொருட்களை, தயாரிப்புகளை உலக அளவுக்கு கொண்டு செல்ல, எல்லா நாடுகளுக்கும் கொண்டு செல்வதற்கு இந்த உலகமயமாக்கல் வந்து ஒரு பெரிய முக்கிய பங்கை வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா வணிகத்தை தாண்டி உணவு பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல நாடுகள்லையும் பல்வேறு சமையல்கள், பல்வேறு உணவுகள் சமைக்கப்படுகின்றன, பல்வேறு சுவைகள் அங்க இருக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேஎஃப்சி வந்து என்னன்னா அமெரிக்கக்காரங்களோட தயாரிப்பு. சரி, அந்த தயாரிப்பு வந்து இப்போ உலகத்துல நம்ம எங்க இருக்கக்கூடியவங்க வேணாலும் அதை வந்து சுவைக்க முடியுது, அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து உணவுப் பொருள்ல ஏற்படக்கூடிய ஒரு இந்த குளோபலைசேஷன் மூலமாக உணவுப் பொருட்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்த நாடுகள்ல நம்ம நிறைய சைனீஸ் ஐட்டம்லாம் கேட்கிறோம், வெளியில போனோம்னா சைனீஸ் ஐட்டம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ரெஸ்டாரண்ட் போறோம்னா இந்த டிஷ் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டோட டிஷ் பேரெல்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். சோ சொமேட்டோல எல்லாம் நிறைய வந்து ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தோம்னா இந்த ஒரு உலகமயமாக்கல் தான் காரணம்னு சொல்றான். ஏன்னா அதாவது மற்ற நாடுகள் தயாரிக்கப்பட்ட முன்னாடியில நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நமக்கு என்ன விளையக்கூடிய பொருட்களோ அதை வைத்துதான் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டு அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம், அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ இந்த சமீபத்திய காலத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் முறைகளையும் வந்து அயல் நாடுகள் வந்து கடைபிடிக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அதே மாதிரி அயல் நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் மற்றும் பொருட்களை வந்து நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய காலமாக மாறிவிட்டது. நிறைய பாக்குறோம் நம்ம வந்து அந்த காலத்துல கேப்பையும் கேழ்விறகும் கம்பும் சாப்பிட்ட காலம் போய் இப்ப வந்து பீஸா பர்கர் அப்படின்னு சாப்பிட்ட காலம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து உலகமயமாக்கலின் ஒரு காரணமாகத்தான் கருதப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னோம்னா ஏன்னா நிறைய வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்னு அதுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பும் இருக்கிறது, அதுக்கு ஒரு தனி சுவையும் இருக்கிறது. அதே போல அயல் நாடுகளிலும் அவர்களுக்கென்று தனியாக ஒரு சுவையும் இருக்கும், ஒரு சிறப்பும் இருக்கும். சோ இப்படி நம்ம இந்த குளோபலைசேஷன் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா எந்த நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல வகையான உணவுகளை வந்து நம்மால் சுவைக்க முடிகிறது, நம்மளுடைய உணவுகளையும் மற்ற நாடுகளுக்கு நம்மால் கொண்டு செல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிட்டு வந்த அந்த சாதம், கஞ்சி சாதம் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் அதை வந்து இப்போ விற்பனை செய்யற அளவுக்கு ஆயிருச்சு. சோ நம்மளோட அந்த சமையலோட அதுல உள்ள சத்துக்கள் வந்து பிற நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிக்கவும் அந்த நாடுகளும் நம்மளுடைய உணவுகளை வந்து சுவைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உணவுப் பொருட்களை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நிறைய நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி முகநூல்கள் வழியாகவும் நிறைய வந்து நிறைய உணவுப் பொருட்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சோ அதை பார்த்து நம்மளும் அதை நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம வீடுகளிலும் செய்ய நம்ம பழகிட்டோம். சோ இந்த உணவு பொருட்கள் மேலையும் வந்து நிறைய தாக்கத்தை வந்து இந்த குளோபலைசேஷன் ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது நாடுகள் இணையும் போது பல நாடுகள் வந்து ஒன்று சேரும் போது அவர்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை விட அதிகமாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. வெவ்வேறு கலாச்சாரங்களின் தொடர்பு காரணமாக மாறி இருக்கும் வலிமையான பிரிவுகளில் ஒன்றாக உணவு இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா
உணவு வந்து இப்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணாக கருதப்படுகிறது. அது வந்து பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து நாம் சுவைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம். மேலும் மக்கள் மற்ற நாடுகளின் சுவைகளையும், உணவு வகைகளையும் மற்றும் பாரம்பரியத்தையும் அனுபவிக்க முடிகிறது. அதுவே வந்து உணவு உணவு வகைகளின் இணைப்பிற்கும் வழிவகுக்கிறது என்றால் அது மிகையாகாது. அடுத்தது கலாச்சாரம். கலாச்சாரம்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். நம் நாட்டிற்கென்று சிறப்புமிக்க நிறைய கலாச்சாரங்கள், பண்பாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கு நிறைய இருக்கு. சோ அப்ப நம்ம நாட்டோட கலாச்சாரம், பண்பாடை எல்லாம் அயல் நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவங்களும் நம்மளுடைய கலாச்சாரத்தை, பண்பாடெல்லாம் பயன்படுத்த வேணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம். அதே மாதிரி அயல் நாடுகளின் கலாச்சாரமும் நம்ம வந்து நிறைய இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கு என்ன ரீசன், முக்கியமான காரணம் பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் காரணமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டெக்னாலஜிகள் மூலமாக, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த டெக்னிக்கல் முகநூல்கள் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து மத்தவங்களுக்கு நம்ம காட்ட முடிகிறது. அதே போல மற்றவங்களோட கலாச்சாரம், பண்பாட்டையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது சர்வதேச கலாச்சார இணைவு நாடுகள் தங்களோட கலை, இசை, மதிப்புகள், கருத்துகள், நம்பிக்கைகள், மரபுகள், பழக்க வழக்கங்கள், உணவு, திருவிழாக்கள் மற்றும் மொழிகளை பகிர்ந்து கொள்ள இது ரொம்ப உதவியாக இருக்கிறது. நம்மளுடைய இசை, நம்மளுடைய கலை, அதாவது இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா யோகாங்கிறது முக்கியமா வந்து இந்தியாவுல மக்கள் வந்து ஒரு ஒரு இந்தியா மக்களால் செய்யப்பட்ட ஒரு கலை. இப்போ உலகம் முழுவதும் அந்த யோகா வந்து எல்லா நாடுகளிலும் உள்ள மக்கள் அதை பயன்படுத்திக்கிறார்கள். அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் என்றால் அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மன அமைதிக்காகவும் உடல் வலிமைக்காகவும் அவர்கள் பண்ணுகிறார்கள். சோ இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம மக்களால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த யோகாங்கிற பயிற்சியை வந்து உலக நாடுகள் முழுவதுமே அதை வந்து ஃபாலோ பண்றாங்கிறதுனா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகேவா? சோ அது மாதிரி இசைன்னு எடுத்துக்கிட்டா பன்னாட்டு இசைகளை வந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய புதிய புதிய இசைகளை நம்ம நாட்டிற்கு கொண்டு வருவது, அந்த மாதிரி நம்ம நாட்டு இசையை அயல் நாடுகளுக்கு கொண்டு செல்வது, தாரை, தப்பறை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அயல் நாடுகளுக்கு கொண்டு செல்வது. சோ இதை எல்லாமே வந்து இந்த உலகமயமாக்கலின் காரணமாக தான் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தவிர நம்மளுடைய மரபுகள் எப்படி வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத, நம்மளுடைய மரபுகளையும் மத்த நாடுகளுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம கொண்டுட்டு போய் சொல்றது. தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மத்த நாடுகளுக்கு நம்ம எடுத்துரைக்கிறோம். அதே மாதிரி மத்த நாடுகள் எப்படி, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் உணவுகளையும், மத்த நாடுகளுடைய உணவையும், நம்ம நாட்டு உணவையும் வந்து பகிர்ந்து கொள்ளவும் முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்கள், நம்ம நாட்டுக்குனே நம்ம நிறைய திருவிழாக்கள் வச்சிருப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது கோவில்கள்ல திருவிழா நடத்துறது, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்கிற சடங்கு முறைகள், இது எல்லாமே நமக்கு வந்து பாரம்பரிய முறைகளாக இருக்கும். இந்த பாரம்பரிய முறையை வந்து அயல் நாடுகளுக்கு கொண்டு செல்வது, அதே மாதிரி அயல் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள், அந்த பாரம்பரிய நிகழ்வுகளை வந்து நம்ம கடைபிடிக்கிறது, இது எல்லாமே உலகமயமாக்கல் மூலமாக தான் நடைபெறுகிறது. சோ நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்படின்னு கல்யாணம், அதாவது ஒரு திருமணம் என்றால் 1 வாரம் 10 நாள் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு ஒரு நிகழ்வு வந்து மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். அதை ஒட்டி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா மேற்கத்திய முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்கிறோம். சோ அது மூலமா என்ன நிறைய விஷயங்களை, மெகந்தி ஃபங்க்ஷன் சொல்றோம், அப்புறம் ரிசப்ஷன் சொல்றோம், என்னென்னவோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேற்கத்திய நாடுகள்ல இருந்து கத்துக்கிட்டு அதை வந்து நம்மளுடைய சடங்குகளாக நம்ம மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். சோ இது எல்லாமே அதே மாதிரி திருவிழாக்கள் பார்க்கும்போது, கோவில் திருவிழாக்கள் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா, நம்ம இந்திய மக்கள் வந்து உலகளாவிய பறந்து இருக்கிறாங்க, குடிபெயர்ந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குல தெய்வங்களை அங்க போய் கோயில் கட்டி அங்க சாமி கும்பிடுறது, நம்ம எப்படியெல்லாம் நம்ம பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள், அதை எல்லாமே வந்து அயல் நாடுகளிலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
சோ அத பார்க்கும்போது அந்த நாட்டு மக்களும் அதையே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு திருவிழாக்கள் அங்க நடக்கிற மாதிரி இங்க நடக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி, நம்ம இந்தியால நடக்கிற மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் ஆங்கில ஃபாரின் மக்கள் அதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கே ஒரு பெருமிதம் வருகிறது. சோ நம்ம வந்து உலக அளவுல நம்மளுடைய ம மக்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நம்மளுடைய பழக்கவழக்கங்கள அங்க ஃபாலோ பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கும்போது, நமக்கு ரொம்ப ஒரு மன நெகிழ்ச்சி அடைகிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொழிகளையும் கொண்டு போய் அங்க எல்லா நாடுகள்லயும் வந்து பரப்புறாங்க. தங்கள் சொந்த நாட்டிற்கு வெளியே செயல்படும் ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒரு புதிய கலாச்சாரத்தை வந்து உருவாக்குகிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து இப்ப அமெரிக்கால இருக்காங்க, இல்ல இங்கிலாந்துல இருக்காங்க, இல்ல சைனால இருக்காங்க அப்படின்னா, நமக்குன்னு உள்ள கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு பண்பாடு, வழிபாடு இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க அங்க போய் அந்த தமிழ் இன மக்களா இருக்கட்டும், இல்ல இந்திய மக்களா இருக்கட்டும் ஒன்று கூடி அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து நமக்கு மக்கள் குடிபெயர்றதுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. வெளிநாட்டு கலாச்சாரங்களுக்கும் நம்மள வந்து அறிமுகப்படுத்துவதிலும், பொழுதுபோக்கு போன்ற அம்சங்களும் நம்மளால வெளிநாடுகளில் இருந்து நம்ம கத்துக்கிறது, அது போன்ற விஷயங்களும் வந்து நிறைய வந்து அங்கிருந்து இங்க வருது, இங்க இருந்து அங்கே பெறப்படுகிறது. சோ கலாச்சாரத்திலையும் வந்து இந்த உலகமயமாக்கல் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது சாத்தியமே. அடுத்தது தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில்நுட்பம் என்பது ஒரு வளர்ச்சியோட முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது. அதாவது நாடுகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை மேம்படுத்த ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணிக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப பெரிதாக விளங்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து மத்த நாட்டுங்களுக்கு ஈஸியா எடுத்து செல்வதற்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காக அளிக்கிறது. இணையத்தின் தோற்றத்துடன் உலகமயமாக்கல் வந்து தொழில்நுட்ப துறையில் ஒரு புதிய அடிவானத்தை எட்டியுள்ளது என்றால் அது மிகையாகாது. ஏன்னா நிறைய தொழில்நுட்பம் உங்களுக்கே தெரியும், நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய நம்ம அயல்நாட்டோட கல்ச்சர்ல இருந்து, அயல்நாட்டோட தொழில்நுட்பத்துல இருந்து, அயல்நாட்டோட சேவைகள்ல இருந்து, தேவைகள்ல இருந்து, பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம இருந்த இடத்திலேயே நம்மளால பயன்படுத்த முடியுது அப்படின்னா, அதுக்கு டெக்னாலஜியும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்நுட்பமும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. சில நாடுகள்ல வந்து தொழில்நுட்ப அறிவியல் முன்னணியில் இருப்பதால் பொருளாதாரத்தின் வளர்ச்சி அடைந்துள்ளது. சோ இந்த டெக்னாலஜிக்கலா டெவலப் ஆன டெக்னாலஜிக்கலா வந்து அவங்க நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தாங்கன்னா, அந்த நாடு வந்து பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. உதாரணமாக பாத்தீங்கன்னா, இப்போ 5G தொழில்நுட்பம் ஒண்ணு வந்திருக்கு. சோ இந்த 5G தொழில்நுட்பம் வந்து உலகம் முழுவதும் அதை பத்தி, அதோட புதுமையை பத்தியும் அதன் பயன்பாடை பத்தியும் பேசப்படுது அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு தொழில்நுட்பத்தின் ஒரு ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. சோ இந்த மாதிரி நிறைய வந்து தொழில்நுட்பங்களை நாம் கண்டுபிடித்த தொழில்நுட்பங்களை அயல்நாடுகளிலும், அயல்நாடுகளில் கண்டுபிடித்த தொழில்நுட்பத்தை நம் இந்தியாவும் ஃபாலோ பண்ணுவது மூலமாக நிறைய வந்து விஷயங்கள் வந்து தெரியப்படுகிறது. நிறைய வந்து நம்ம தொழில்நுட்ப துறையில வந்து நம்மளால வலுப்பெற முடிகிறது என்பது உறுதி. அடுத்து பார்த்தோம்னா, உலகமயமாக்கலின் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகமயமாக்கல் வந்து பரந்த கருத்து. பெரும்பாலும் வந்து கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்ல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷனல் மேண்டேட்டரி ஃபண்ட் அப்படி போன்ற அரசாங்க அமைப்புகள் மூலமாக சில பிரிவுகளாக வந்து அதை வகைப்படுத்தியுள்ளது. அந்த பிரிவுகள்ல வந்து 4 முக்கிய விஷயங்கள் வந்து அது அடங்கும். அதாவது உலகமயமாக்கலின் பண்புகள்னு பார்க்கும்போது, அந்த பண்புகள 4 விஷயங்கள் வந்து அதுல அடங்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஒண்ணு என்னன்னா வர்த்தகம். வர்த்தகம்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய நம்மளுடைய விற்பனையை, நம்மளுடைய தயாரிப்புகளை போய் அயல் நாடுகள், மித்த நாடுகள் உலக அளவுல நம்ம பரப்பக்கூடியதுதான், நம்ம வந்து வியாபாரம் செய்யக்கூடியதுதான் வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து 2023ஆம் ஆண்டில் வந்து 7000 பொருட்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 6500 பொருட்களை நம்ம அயல் நாடுகளில் கிட்டத்தட்ட வந்து
95 நாடுகளுக்கு வந்து நம்ம விற்பனை 190 நாடுகளுக்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சிருக்கோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த இப்படி நம்மளுடைய வர்த்தகம் வந்து விரிவடையறதுக்கு வந்து இந்த உலகமயமாதலும் ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மூலதன வளர்ச்சி. மூலதன வளர்ச்சினா கேபிட்டல். நம்மளோட கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகிட்டே போகுது அது அப்படின்னா அதுவும் வந்து இந்த உலகமயமாக்கலின் காரணமாக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் மக்களோட வளர்ச்சி. சோ இந்த உலகமயமாக்கல் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மக்களும் பெரும் வளர்ச்சி அடைய முடிகிறது. நிறைய வந்து வேலைகள் மக்களுக்கு உருவாக்கப்படுகிறது. அதன் மூலமாக மக்களும் அவங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். சோ அதனால மக்களும் வந்து நிறைய வளர்ச்சி அடைகிறாங்கிறது சொல்லப்படுகிறது. அது மட்டும் அல்லாம ஒவ்வொரு நாட்டோட இண்டிவிஜுவலோட நம்மளோட நாலேஜ வந்து அறிவை வந்து மித்த நாடுகளுக்கும் மித்த நாட்டின் அறிவை நம்ம பயன்படுத்துவதற்கும் இந்த உலகமயமாக்கல் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக தெரிகிறது. சோ இந்த உலகமயமாக்கலின் பண்புகள்ல முக்கியமா 4 பார்க்கும்போது, ஒண்ணு வர்த்தகம், ஒண்ணு மூலதன வளர்ச்சி, இன்னொன்னு மக்கள் வளர்ச்சி, அடுத்தது அறிவை பரப்புதல். உலகமயமாக்கல் ஒரு கருத்தியல் கட்டமைப்பு. உலகமயமாக்கல் என்ற சொல்லு வந்து பேராசிரியர் தியோடரார் லேவி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது உலகமயமாக்கல் வந்து எப்ப வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா அந்த காலத்திலே, அதாவது கிபி வந்து 3ஆம் நூற்றாண்டிலே சொல்றாங்க. அதாவது இந்த 3 நிலை சொல்லியிருக்காங்க. நிலை 1 தொன்மையான உலகமயமாக்கல், நிலை 2 இடைப்பட்ட உலகமயமாக்கல், நிலை 3 வந்து நவீன உலகமயமாக்கல். இதுதான் இதோட வரலாறு, உலகமயமாக்கலின் வரலாறு. இந்த நிலை 1 தொன்மையான உலகமயமாக்கல் இது எப்போன்னா, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டிலே சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்ப வரும்போதே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வர்த்தகம் வந்து நடைபெற்றிருக்கு. ஒரு நாட்டுல இருந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகும் போதே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை கொண்டு செல்லுவது, வாங்குவது, விற்பது இது எல்லாமே வந்து 3ஆம் நூற்றாண்டிலேயே நடைபெற்று இருக்கிற அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுகிறது. ஆனா அப்போ வந்து அதுக்கு வந்து உலகமயமாக்கல்ங்கிற பேரு இல்லை. ஆனாலும் வர்த்தகம் நடைபெற்று கொண்டேதான் இருந்துச்சு. சோ இந்த நாகரிக காலம் உருவாகும் போதே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகமயமாக்கல்ங்கிறது நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. அடுத்து நம்ம நிலை 2 இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அதாவது 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் ஆனா அந்த முகலாய பேரரசுகள் அவங்க எல்லாம் நமக்கு ஆட்சி செய்யும் போது நிறைய வந்து என்ன ஆகுதுன்னா கடல் கடந்து வணிகம் செய்ய, அதாவது கப்பல் மூலமாக வணிகம் செய்வதற்கு வந்து ஏதுவாக இருந்திருக்கு. சோ நிறைய வந்து நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சவங்க வந்து கடல் கடந்து போயும் வணிகம் செஞ்சு அந்த மாதிரி வந்து உலகளாவிய அளவுல நம்மளோட வணிகத்தை பரப்புனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 18, 19ஆம் நூற்றாண்டு காலங்கள் வந்து குறிப்பிடத்தக்கதாக திகழ்கிறது. இதுதான் வந்து நிலை 2 இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக நிலை 3 நவீன உலகமயமாக்கல். இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னம்னா, அதாவது உலகமயமாக்கல்ங்கிற வார்த்தைகள் ஆரம்பிக்க போகுது. இந்த வார்த்தைகள் வந்து உலக அளவுல தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் இந்த உலகமயமாக்கல் வந்து புரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு வளர்ச்சியை வந்து நம்மளால அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது புரிகிறது. சோ இப்பதான் நம்ம நவீன உலகமயமாக்கல் கட்டத்துல இருந்துட்டு இருக்கோம். இந்த கட்டம் வந்து என்னன்னா நிறைய தொழில்நுட்பங்களையும், நிறைய வளர்ச்சியையும், நிறைய உற்பத்திகளையும், நிறைய வளங்களையும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பரிமாற்றி கொள்ளும் அளவிற்கு நிறைய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இது நவீன உலகமயமாக்கல் காலமாகும். அடுத்தது வந்து அந்த உலகமயமாக்கலை பற்றிய பார்வை. உலகமயமாக்கல் வந்து எப்படி பார்க்கணும், ஒரு சில பேர் வந்து பொருளாதார ரீதியா எப்படி சொல்லியிருக்காங்க, இல்லது சமூக கலாச்சார ரீதியா அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா 1955ஆம் ஆண்டுக்கும் 2007ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் வந்து உற்பத்தி பொருள்களானது பன்னாட்டு வணிகம் 100 மடங்குகளுக்கு மேலாக, அதாவது $95 பில்லியன் இருந்து $12 ட்ரில்லியன் அதிகரித்தது. எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த 1955ஆம் ஆண்டுல இருந்து 2007ஆம் ஆண்டு வரையும்
நம்மளுடைய பொருட்கள் உற்பத்தி எவ்வளவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா 100 மடங்குகளுக்கு மேலாக அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அதிகரித்த உற்பத்தி பொருட்களை நம்மளே வச்சா என்ன கொண்டு செல்ல வேணும். ஓகேவா? சோ அப்ப அந்த அயல் நாடுகளுக்கு விற்பனை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய மூலதனம் கேபிட்டல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். சோ அப்ப பார்க்கும்போது $95 பில்லியன் இருந்து $12 ட்ரில்லியன் வரை நம்மளுடைய உற்பத்தி பொருட்கள் அதிகரித்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நம்மளுடைய விரிவடைந்த வணிகம் மற்றும் முதலீடு என்பவை காரணமாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முதலீடும் வணிகம் காரணமாக எவ்ரிடே 1.5 ட்ரில்லியன், அதாவது 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பல நாட்டு நாணய வணிகம் இடம்பெற்றுகிறது. சோ ஒவ்வொரு நாளுமே நம்ம 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நம்மளுடைய வணிகம் பெருகி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வணிக போட்டிகளுக்கு தாக்கப்பிடித்து உலக வணிக சந்தையில் நின்று நிலைப்பதற்காக என்ன ஆகுது அப்படின்னா, பல நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொழில்நுட்பங்களையும் திறமையுடன் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுகிறது. அதாவது மித்த நாடுகளோட நம்ம போட்டியிடும் போது, அவங்களுக்கு உலக சந்தையில போட்டியிடும் போது அவங்களுக்கு ஈக்குவலாக, அவங்களுக்கு மேலாக நம்மளும் நம்மளுடைய தயாரிப்புகளையும் நம்மளுடைய இதுவனையும் கொண்டு செல்ல வேண்டும் உலக நாடுகளுக்குங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு கட்டாய சூழல்ல இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா உற்பத்தியை மேம்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல புதிய தொழில்நுட்பங்கள், ஏன்னா தொழில்நுட்பங்கள் வர 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 நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே. சோ இன்னும் புதியதாக என்னென்ன தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நம்ம இன்னும் திறமையோட நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பொருளாதார கண்ணோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாடு இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம், உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் கிடையாது. சோ பொருளாதாரம் குளோபலைசேஷன் மூலமாக பெருகி இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அளவுக்கு மீறிய விரைவான வளர்ச்சியினால் சில வெளிப்படையான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இது பல நாடுகளை வறுமையில இருந்து மீட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய நாடுகள் நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அதே இத எங்கேயாவது ரேரு, எங்கேயாவது சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப 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 கம்மி. சோ அப்போ இந்த வறுமையில இருந்து இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வறுமைங்கிற வார்த்தை கொஞ்சம் அழிய ஆரம்பிச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் முன்னாள் ஐக்கிய நாடுகள் உலகமயமாதல் தொடர்பான ஒரு ஆலோசகராக ஜெகதீச பகவதி என்பவரை சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, உலகமயமாதல் என்பது விரைவான பொருளாதார வளர்ச்சியுடன் கூடிய பொருளியல் சுழற்சியையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், அதோட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருளியல் சுழற்சியும் உருவாகும் அப்படிங்கிறதுதான் இவர் ஜெகதீச பகவதி முன்னாள் ஐக்கிய நாடுகளில் ஆலோசகர் கூறியிருக்காரு. சோ அப்போ நம்ம எக்கனாமிக்கலா, அதாவது பொருளாதார ரீதியாவும் நம்ம வளர்ச்சி அடைவோம், அதே போல பொருளியல் சுழற்சியையும் நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமூக கலாச்சார கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேண்ட்ரின் மொழிதான் உலகத்துல மிகப்பெரிய மொழியா கருதப்பட்டது. அதாவது உலக நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 845 மில்லியன் மக்கள் இந்த மொழியை தான் பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்றான். அதே போல இதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா 329 மில்லியன் மக்கள் எசப்பானிய மொழியை பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேண்ட்ரின் மொழிங்கிறது சைனீஸ் பீப்புள், சைன மொழின்னு அப்படி சீன மொழின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது இடத்துலதான் இந்த ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழியே இருக்கு. சோ இந்த ஆங்கிலம் மொழி அதாவது சமூக கலாச்சாரம் எப்படி பரவுதுன்னு பார்த்தா, இந்த மொழி எப்படி எல்லா நாடுகளையும் பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இந்த ஆங்கில மொழி தான் என்ன இந்த உலகமயமாக்கலுக்கு ஒரு பொது மொழியாக கருதப்படுகிறது. என்னன்னா இது உலகமயமாக்கல்ல ஒரு மொழியாக கருதப்படுறதுனால, ஏன்னா எல்லா ஒரு வணிகமாக இருந்தாலும் சரி,
இல்ல ஒரு மெயில் அனுப்புறதாக இருந்தாலும் சரி, ஒரு தபால் அனுப்புறதாக இருந்தாலும் சரி, எது அனுப்புனாலும் அது வந்து ஏன்னா சர்வதேச சந்தைகளில் இல்ல அயல்நாடுகளில் போகும்போது ஒரு ஆங்கில வழியாக இருந்தால் மட்டுமே தான் நம்மள வந்து அந்த தகவல் தொடர்பை தெரிவிக்க முடிகிறது. சோ அதுக்கு வந்து முக்கிய ஒரு அங்கமாக எது வகிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆங்கில மொழி தான். சோ உலகில வந்து 35% கடிதங்கள் அல்லது தந்திகள் போன்றவை வந்து ஆங்கில மொழி மூலமாக தான் செயல்படுகிறது. அதே போல உலகின் 40% வானொலி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதுவும் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆங்கில மொழியிலேயே தான் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏறத்தாழ 3 டூ 5 பில்லியன் மக்கள் ஆங்கிலத்துல வந்து ஓரளவு பரிச்சயம் பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக. ஏன்னா, நம்ம வந்து தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கோ தெரியலோ, ஆனா சில தெரிந்தாலும் சில பேர் வந்து ஆங்கில மொழி வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம 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 ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல அடுத்த கண்ட்ரி நாடுகளுக்கோ செல்லும்போது ஆங்கிலம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு மொழியாக கருதப்படுறதுனால நம்ம மக்கள் வந்து ஆங்கிலத்தையும் கொஞ்சம் ஓரளவு வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியும். இதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய மொழியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நம்மளோட பண்பாடா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னோம்னா, நமக்கு அப்படியே மத்த நாடுகளுக்கு பரப்ப வந்து இது வந்து உறுதியாக இருக்கிறது. சோ அப்போ இந்த கலாச்சார கண்ணோட்டம் பார்க்கும்போது இந்த மொழி ஆங்கில மொழி எப்படி வந்து இவ்வளவு அளவுக்கு பரவி இருக்கிறதுக்கு வந்து காரணமும் இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பண்பாடு பத்தி பார்க்கும்போது உலகமயமாதல் பண்பாடுகளுக்கு இடையான தொடர்புகளை அதிகரித்து இருக்கிறது என்றே சொல்லலாம். அதே வேளை வந்து சமுதாயத்துல வந்து ஒரு தனித்துவத்தை குறைக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. உலகமயமாதல் வந்து எப்பவுமே பண்பாடு, பழக்க வழக்கங்கள் அதை வந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான கருவி கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த உலகமயமாக்கல் மூலமாக நம்ம அனைத்து விதமான பண்பாடுகளையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நம்மளுடைய பண்பாடுகளையும் அயல் நாடுகள் கற்றுக்கொள்ள இந்த உலகமயமாதல் வந்து ரொம்ப முக்கிய அங்கமாக திகழ்கிறது. உலகமயமாதல் மூலம் வந்து பொழுதுபோக்கு வாய்ப்புகளும் விரிவடைந்துள்ளது. நிறைய பார்த்திருக்கோம். அவங்க அயல்நாடுகள்ல கத்துக்கிட்ட அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் நம்ம வந்து இங்க இருந்துகிட்டே நம்ம ஃபாலோ பண்றது, அதை நம்ம கத்துக்கிட்டு விளையாடுறது, இந்த கேம்ஸ் அது இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே அயல்நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஒண்ணுதான். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகமயமாக்கலின் எதிரொலிப்பு தான். இது எல்லாமே வந்து நம்ம அயல்நாடுகள்ல இருந்து இங்க வருது, இங்க இருந்து அயல்நாடுகள்ல போடுறதும் பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா இணையம், தொலைக்காட்சி போன்றவற்றின் ஊடகமாகவும் இந்த பண்பாடு, கலாச்சாரம் வந்து பரவுது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பரவுகிறது. அதே மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்தும் பண்பாடு, கலாச்சாரம் இணையம் மூலமாகவும், தொலைக்காட்சி மூலமாகவும் நம்மளால கத்துக்க முடியுது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது உலகமயமாக்கல். இதுல மாநிலம் என்ன பண்ணுது, அதோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உலகமயமாக்கல் காலத்துல வந்து அரசின் செயல்பாடுகள் மாற தொடங்கிருச்சு. அதாவது உலகமயமாக்கலை வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய அரசு வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுல வந்து இவங்க வந்து தலையீடு இருக்கக்கூடாது. சோ இந்த மாநிலங்கள் வந்து நம்மளுடைய உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கோ, சேவைகளை அங்க போய் தொடங்குவதற்கோ இவங்க எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது. சோ அதுக்கு வந்து மாநிலம் வந்து அதுக்கு தடையாக இருக்காது. அது மட்டும் இல்ல, பொதுத்துறையின் முதலீடு அதிகரிப்பதன் மூலமாகவும் தனியார் மயமாக்கம் வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ பொதுத்துறையும் என்ன பண்ணுச்சுன்னா தனியார் துறைக்கு ஈடாக, அதாவது தனியார் மயமாக்கல் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய தனியார் மயமாக்கம் வந்ததுனால அயல் நாடுகளில் உள்ள அந்த கலாச்சாரம், அந்த தொழில்நுட்பம் எல்லாமே வந்து நம்ம தனியார் துறைகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்போ இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பொதுத்துறையும் தனியார் துறைக்கு ஈக்குவலாக வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து பொதுத்துறையை வந்து இவங்க தனியார் துறையோட போட்டியிடும் வகையில ஊக்குவிச்சாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா எல்லா தனியார் துறையா இருக்கணும், பொதுத்துறையா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கடல் கடந்து வணிகம் செய்ய, வர்த்தகம் செய்ய, உலக சந்தையில பொருட்களை விற்க வந்து ரொம்ப இந்த மாநிலமானது, இந்த அரசு வந்து ஊக்குவிக்கப்பட்டது. இதைத்தான் வந்து உலகமயமாக்கல் வந்து அரசோட பங்கா நம்ம கருதப்படுகிறோம்.
சோ அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு எந்த தடையும் இல்ல. நீ வந்து நம்ம நாட்டுல தயாரிச்ச பொருட்களையும், சேவைகளையோ அல்லது முதலீடு எது வேணாலும் நீ அயல்நாடுகள்ல போய் பண்ணலாம். அதே மாதிரி அயல்நாட்டில் உள்ளதையும் நம்ம வாங்குவதற்கும் ஒரு உரிமை உண்டு அப்படின்னு மாநிலம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் உலகமயமாக்கல் சந்தையோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்திய ஆண்டுகள்ல வந்து அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவுல செயல்படுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். சோ நிறைய வந்து அயல்நாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவுல நிறுவியிருக்காங்க. பெப்சிகோ இருக்கு, அப்புறம் KFCல இருந்து நிறைய நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை விட சொல்லலாம். சோ அத்தனை நிறுவனங்களும் நம்ம அயல்நாடுகள்ல இருந்து இந்தியாவுல வந்து செயல்படுகிறது. குறிப்பாக மருந்து மற்றும் வணிக செயல்முறை தொழில்கள், இது அதாவது மருந்து பொருட்கள், அது அது ரிலேட்டடா அது ரிலவெண்டா உள்ள நிறுவனங்களும், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி செய்வதற்கான நிறுவனங்களும், ரசாயன துறைகள், அதுவும் இந்த உலகமயமாக்கல்னால என்ன ஆகுதுன்னா, அந்த மற்ற நாடுகள்ல இருந்து இங்க வந்து அந்த நிறுவனங்களை நிறுவி இருக்காங்க. குடிமக்களும் ஆயிரக்கணக்கான புதிய வேலைகள், இதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டுல நிறைய நிறுவனங்களை உருவாக்குனதுனால நம்ம நாட்டு மக்களுக்கு நிறைய வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து புதிய வேலைகள் கிடைக்க வந்து இது ஏதுவாக இருந்தது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை இங்க கொண்டு வரதுனால இந்திய தொழில் துறையிலையும் ஒரு போட்டித்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கிறது. சோ இந்த போட்டித்தன்மை மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக வந்து இந்தியாவும் ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுகிறது. இருந்தாலும் புதிய தொழில்நுட்பங்களின் அறிமுகத்தின் விளைவாக தொழிலாளர்கள் தேவையும் குறைந்து வருகிறதுன்னு நம்ம சொல்லலாம். இதற்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1 வீக் இருக்கும். லிசா அப்படிங்கிற ரோபோ பார்த்திருப்போம். செய்தி வாசிப்பாளர். சோ அந்த செய்தி வாசிப்பாளர் வந்து ஒரு ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தோட வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம பெருமையா எடுத்துக்கலாம். இருந்தாலும் அங்க வந்து அதுல என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அந்த தொழில்நுட்பம் வந்து நியூஸ் வாசிக்குது, அந்த ரோபோ நியூஸ் வாசிக்குது அப்படிங்கும்போது, அப்போ ஒரு பெண்ணோ இல்ல ஆணோட அந்த செய்தி வாசிப்பாளரோட வேலை வந்து அங்க பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டிராபேக்கா நம்ம சொல்லலாம். சோ நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் சில இடங்கள்ல வந்து இந்த தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் வந்து தேவையும் வந்து குறைக்கப்படுகிறதுங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் வந்து பொருளாதாரத்தில் உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதாவது உலகமயமாக்கலுக்கு வந்து உலகமயமாக்கல் வந்து சில வழிகளை வந்து பின்பற்றிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகமயமாக்கல் மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே வந்து உயர்த்திருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா மக்கள், இந்த உலகமயமாக்கல் வந்து வந்ததுனால மக்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பாரம்பரிய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இப்ப மாறி நம்ம அந்நியர்கள், அயல்நாட்டர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அயல்நாடுகள் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமே, அதாவது நம்ம ஓரளவுல பொருளாதார ரீதியாகவும் முன்னேறி இருக்கிறோம். அது மாதிரி டெக்னிக்கல், அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம முன்னேறி இருக்கோம். சோ இது இந்த உலகமயமாதல் மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமுமே ஒவ்வொரு ஆளுக்கும் உயர்ந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமையோட விகிதத்தை குறைச்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நிறைய வந்து ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்ததுனால, இல்ல நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் அங்க ஃபாரினுக்கு போனதுனால நிறைய என்ன ஆகுது அப்படின்னோம்னா, மக்களுக்கு வந்து வேலைகள், இங்க உள்ள மக்களுக்கு வேலைகள் கிடைக்குது. சோ பொருளாதாரமும் அதிகமா வந்து வலுவடைகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மக்களோட வறுமை, ஏதோ இன்னைக்கு வேலை செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து மக்கள் வந்துடுறாங்க. சோ என்ன ஆகுதுன்னா, வறுமையோட விகிதம் வந்து நம்ம குறைக்கப்படுகிறது இந்த உலகமயமாக்கல் மூலமாக. அடுத்து வந்து நம்மளுடைய உணவும் வந்து எளிதில கிடைக்கிறதுக்கான வழிவகைகளும் சரி. யாருமே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, பட்னிங்கிற வார்த்தையே இல்லாத அளவுக்கு வந்து நம்மளுடைய அரசு வந்து செயல்படுகிறதுன்னே சொல்லலாம். ஏன்னா எங்க கோயில்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அன்னதானம் அப்படின்னு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை, இந்த பொருளாதாரம்
உலகமயமாக்கல் உயர்த்தி இருக்கிறதுனால ஏதோ வேலை கிடைக்குது, அன்றாடம் வேலை செய்வதற்கான வழிகளும் கிடைக்கிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த உலகமயமாக்கல் மூலமாக மக்கள் வந்து உணவு இல்லாம யாரும் வாழல அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் சேவைகளின் விரிவாக்கத்தை எளிதாக்கவும், அத்துடன் ஆரோக்கியமான சந்தையையும் உருவாக்கவும் இந்த உலகமயமாக்கல் நமக்கு ப நமக்கு உதவி செய்கிறது. அதாவது நம்மளுடைய உற்பத்திகளை, சேவைகளை விரிவாக்குறதுக்காகவும், இல்ல அதை எளிதா செய்யறதுக்காகவும் இந்த வந்து உலக சந்தை வந்து இதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேசிய பொருளாதாரத்தின் விரிவாக்கத்திற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வழங்குகிறது. உலகமயமாக்கல் மற்றும் சமூகம். உலகமயமாக்கல் செயல்முறை மக்களின் தொழில்முறை மற்றும் சமூக வாழ்க்கையவே மாற்றி இருக்குன்னு சொல்லலாம். இது இந்திய வர்த்தகம், நிதி மற்றும் கலாச்சார அமைப்புல பெரும் தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார கட்டமைப்புகள் உலகமயமாக்கல் என்பது ஒரே நேரத்துல வந்து பலவிதமான மாற்றங்களை கொண்டு சென்றுள்ளது என்றுதான் சொல்லலாம். முன்னதாக பார்த்தோம்னா செயல்முறையின் வேகம் மெதுவாக இருந்தது. ஆனா இப்போ தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி மின்னல் வேகத்துல வந்து ஒவ்வொரு அரங்கிலும் வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்து முடிக்க முடிகிறது அப்படின்னா இதுக்கு வந்து முக்கிய காரணமாக இந்த உலகமயமாக்கல் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்திய சமூகத்தில் உலகமயமாக்கலோட தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலகமயமாக்கல் வந்து அரசியல், கலாச்சாரம், சமூகம் மற்றும் பொருளாதார துறைகள் உட்பட பல களங்களை உள்ளடக்கியதுதான் வந்து உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் பொருளாதார ஒருங்கிணைப்பு என்பது உலகமயமாக்கலின் பொதுவான வெளிப்பாடுகள்ல ஒன்றாகும். ஏன்னா பொருளாதாரத்தை பத்தி தான் மேக்சிமம் வந்து நம்ம இந்த குளோபலைசேஷன்ல சொல்லப்படுறோம், கருதப்படுறோம். அதை விட இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது உலகில் மிக வேகமாக விரிவடைந்து வரும் நாடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. மேலும் அடுத்த 10 ஆண்டுகள்ல அது முதல் 3 இடங்களுக்குள் நுழையும் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அதாவது வரக்கூடிய 10 ஆண்டுகள்ல வந்து நம்ம இந்தியா 3 நாடுகள்ல ஒரு நாடாக திகழும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1990கள் வரை உலகமயமாக்கங்கிறதே ஒரு வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனால் பொருளாதார இயக்கவியல் கடல் மாற்றத்தை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம சமீபத்திய தசாப்தங்களில் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உலகமயமாக்கலே காரணமாக திகழ்கிறது. அடுத்து பகுதி 2. அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இதுவரையும் பார்த்தோம்னா உலகமயமாக்கல், அதுல சந்தை, மாநிலம் மற்றும் சமூகத்தின் பங்கை தான் நம்ம இதுவரையும் பார்த்தோம். சோ உலகமயமாக்கல் வந்து எப்படி, உலகமயமாக்கல் என்றால் என்ன, அதோடைய வரலாறு என்ன, அதோடைய பின்னணி என்ன, உலகமயமாக்கல் வந்ததன் மூலமாக வணிகம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, தொழில்நுட்பம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, கலாச்சாரம் பண்பாடு எப்படி வளர்ச்சி அடைந்தது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த உலகமயமாக்கல் வந்ததன் விளைவு வந்து நம்ம நாட்டுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அடுத்த பகுதி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆளுமை அப்படின்னு சொல்லலாம், ஆளுகைன்னு கூட சொல்லலாம். அதாவது கவர்னன்ஸ், கருத்தியல் பரிமாணங்கள். கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆளுகை இல்ல ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆளுமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய மக்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி நடத்துகிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து மக்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறதா என்பதை, மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய, மக்களை கேட்டு அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஏற்படக்கூடிய செயல்களை செய்வதாக இருப்பதுதான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆளுமை என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, பொது விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் இது சொல்றாங்க. சோ எளிமையான சொற்கள்ல ஆளுகை என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டின் விவகாரங்களை அனைத்து மட்டங்களிலும் திறம்பட நிர்வகித்தல். ஒரு நாட்டோட பிரச்சனைகளாக இருந்தாலும், இல்ல ஒரு நாட்டுக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து திறம்பட அந்த நிர்வாகத்தில் காட்டுவதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா
ஆளுமை இல்ல ஆளுகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதன் பொருள் வந்து சமூக மற்றும் பொருளாதார மேலாண்மை, நாட்டின் வளர்ச்சிக்கான வளங்கள். ஆளுமை என்பது அரசாங்கம் இல்ல சந்தை அல்லது சமூகத்தால் செய்யப்பட்ட அனைத்து நிர்வாக செயல்முறைகளையும் குறிக்கிறது. இது அனைத்து பங்குதாரர்களுக்கும் இடையே தொடர்பு மற்றும் முடிவெடுப்பதை உள்ளடக்கியது. அதாவது ஆளுமை அப்படின்றது நம்ம அரசு செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம சொல்றோம். அதாவது நம்ம அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். அதாவது டிரான்ஸ்பரன்ட்னா வெளிப்படையான அரசாங்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எந்த ஒரு ஒரு அரசாங்க முடிவுகளும் அரசாங்க செயல்பாடுகளும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயமாகவே இருக்காது. அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சாங்க, என்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க யாருமே மக்களாகிய யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், அதாவது வெளிப்படையான ஒரு ஆளுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம மக்களையும் அதுல இன்வால்வ் பண்ணணும். மக்கள் இல்லாம நம்மளோட சொல்லுவோம் மக்களாட்சி தானே அப்படின்னு. மக்கள் இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சோ அப்போ நம்மளுடைய ஆலோசனையும் அவங்க பெற வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அது பாத்தீங்க அப்படின்னோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா இப்போ உள்ள கவர்மெண்ட் எப்படின்னா வெரி டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கு. என்ன நடந்தாலும் வந்து மக்கள் கிட்ட கேட்டு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அதை ஏன்னா நிறைய பாக்குறோம், இணையதளத்துல எல்லாம் போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு பாக்குறோம். அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அது கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அதை இணையதளத்துல போட்டு அந்த டிராப்ட அந்த ஒரு இதை வந்து இணையதளத்துல போட்டு மக்கள் எல்லாத்தையும் கருத்து கேட்கறாங்க. உங்களுடைய கருத்தை பத்தி எங்களுக்கு பதிவு செய்யுங்க, அதை நாங்க மாடிஃபை பண்ணி நாங்க போடுறோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி சில இப்ப உள்ள விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மக்களிடமும் கருத்து கேட்டுதான் அதுக்கப்புறம் முடிவு பண்றாங்க. சோ இப்ப இருக்க வந்து ஆளுமை திறன் வந்து எப்படி இருக்கணும்னா வெரி டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து ஆளுமை என்ற விவாதத்தின் முக்கிய பகுதியாகவும் பொது உரையாடல போது ஒரு பகுதியாகவும் இப்ப மாறிவிட்டது. ஆளுமைங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இது வந்து கருதப்பட்டுள்ளது. ஆனாலும் ஆளுமை என்பது வளர்ச்சி பேச்சின் மைய புள்ளியை ஆக்கிரமிப்பது மட்டுமல்லாம வளர்ச்சியின் மூலோபாயத்திலும் இணைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய அங்கமாகவும் இது கருதப்படுகிறது. அதாவது மாநிலத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பொது நிர்வாகம் எப்போது பொதுநல இலக்குகளுடன் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாகவும் இது இருந்து வருகிறது. கடந்த 3 தசாப்தங்களாக உலகமயமாக்கலின் தாக்கம், சந்தை சக்திகளின் எழுச்சி, குடிமக்களின் எதிர்பார்ப்புகளின் அதிகரிப்பு ஆட்சியின் செயல்முறையை விரிவுபடுத்தியது. அது மட்டும் இல்லாம அரசின் பாத்திரத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ என்ன ஆகுதுன்னா இந்த குளோபலைசேஷன் வந்ததுனால என்ன ஆகுது பார்த்தோம்னா இந்த கடந்த 3 தசாப்தங்களாக என்ன ஆகுதுன்னா இந்த குளோபலைசேஷனோட தாக்கத்தினால என்ன ஆகுது, சந்தை சக்திகளோட எழுச்சி அதிகமாகுது, குடிமக்களோட நம்மளுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. அதனால ஆட்சி முறையில வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஆட்சி முறை வந்து விரிவடைய ஆரம்பிச்சிருது. சோ இதுதான் வந்து குளோபலைசேஷனால நம்ம வந்து ஆளுமை அதாவது அரசோட பணிகள் என்ன எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது தேசிய மின் ஆளுமை திட்டம். நிறைய இருக்கு, ஆளுமை திட்டம் ஆளுகை திட்டம்னு சொல்லலாம், நிறைய இருக்குது. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு சொல்றோம்னா கவர்னன்ஸ் சொல்லுவோம். அந்த கவர்னன்ஸ் நிறைய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டிருப்போம், ஆளுகை ஆளுமைன்னு. இந்த கவர்னன்ஸ்ல நிறைய கவர்னன்ஸ் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. கவர்னன்ஸ் சொல்றாங்க, அப்புறம் குட் கவர்னன்ஸ்னு சொல்றாங்க, அப்புறம் மொபைல் கவர்னன்ஸ்னு சொல்றாங்க, கார்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்றாங்க. சோ கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து இப்ப எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மாறிவிட்டது, ஆளுகை ஆளுமைங்கிற வார்த்தை. சோ இப்ப எல்லாத்துலயும் வந்து ஆளுமைங்கிறது ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறதுங்கிறது இதுல மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ இந்த தேசிய மின் ஆளுமை சட்டம் கவர்னன்ஸ் வந்து நம்மளுடைய எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடிமக்களுடைய குடிமக்களுக்கு வந்து சேவைகளை வழங்குவதற்காக வந்து வழிவகுத்ததுதான் இந்த தேசிய மின் ஆளுமை திட்டம்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டுல வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே பல மின் ஆளுமை திட்டங்களை வந்து கொண்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தா நில பதிவேடுகள், பதிவுகள், போக்குவரத்து துறைகள் போன்றவற்றின் செயல்பாடுகள்ல பூராமே அதுக்கு நம்ம இந்த தேசிய மின் ஆளுமை திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ்நாடு வந்து அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்லாட்சி, அதாவது குட் கவர்னன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு தேவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நல்லாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பொது வளங்களையும் பொறுப்புடனும் செயல்திறனும் பயன்படுத்தி ஊழலை தவிர்த்து மனித உரிமைகளை பேணி சட்ட ஆட்சி செய்து வாழ்வு தரத்தை மேம்படுத்தி நல்லாட்சி செய்யக்கூடியதான் வந்து நம்ம குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு வளம் இருந்தாலும் சரி, நல்லாட்சி இல்லைன்னா நம்ம நாட்டின் வளங்கள் வந்து வீணடிக்கப்படும். நல்வாழ்வு நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த நல்லாட்சி, அதாவது குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது அரசாங்கம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்படையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், மக்களின் ஆலோசனையை பெற வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். அது வந்து எல்லா விஷயங்களிலும் பொறுப்பெடுத்துக்கக்கூடிய அரசாங்கமாக திகழ வேண்டும். சரி, இது எல்லாமே தான் என்ன அப்படின்னு சொல்றோமா, ஒரு நல்லாட்சிக்கான ஒரு இதுன்னு சொல்றோம். அதாவது பொது வளங்களை வந்து நல்ல பொறுப்புடன் செயல்திறனும் பயன்படுத்தி ஊழல் இல்லாமல், ஊழலை தவிர்த்து மனித உரிமைகளை பேணி சட்ட ஆட்சி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்ததான் நல்லாட்சியா முடியும். எவ்வளவு வளம் இருந்தாலும் நல்லாட்சி இல்லைன்னா அந்த நாடு வந்து அந்த ஒண்ணும் இல்லாம போயிடும். சோ வளர்ச்சி வேணும் அப்படின்னா, நாட்டுக்கு வளர்ச்சி வேணும்னா நல்லாட்சி நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. நல்லாட்சியின் 8 பண்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சட்ட ஆட்சி, பலம் பார்க்காமல் சமநிலைப்படுத்துதல், வெளிப்படைத்தன்மை இருக்கணும், விரைந்த செயல்பாடு ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் இணைக்கப்பட்ட விரும்பும் தன்மை இருக்கணும், சமத்துவம், அனைவரையும் உள்வாங்கக்கூடிய பண்பு, தகுதி, செயற்திறன், பொறுப்பாண்மை, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் உள்ள ஒரு 8 பண்புகளாக யுஎன் வந்து டிஃபைன் பண்ணுது. அடுத்து நிர்வாகத்தின் வடிவங்கள்னு பார்த்தோம்னா, இந்த நிர்வாகம் வந்து எப்படிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரசியல் ரீதியாகவும், இன்னொன்னு பொருளாதார ரீதியாகவும், இன்னொன்னு சமூக ரீதியாகவும் 3 தான் வந்து முக்கியமான வடிவங்களாக நம்மளுடைய ஆளுமையில வந்து திகழப்படுகிறது. சோ அரசியல் நமக்கு வந்து நல்ல அரசாங்கம் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் இருக்கணும், நல்ல சமூக சூழல் இருந்தா மட்டுமே தான் நம்மளுடைய நிர்வாகத்தின் தன்மையும் நம்மளுடைய நாடும் வளம் பெற முடியும். ஐக்கிய நாடுகள் ஐநா சபையும் என்ன சொல்ற, நல்லாட்சியில் அதிகரித்த ஒரு பங்கை ஆற்றி வருகிறது. ஆனாலும் கோபி அண்ணன் கருத்துப்படி நல்லாட்சி என்பது மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மதிப்பளிப்பை உறுதி செய்கிறது என்றுனே நம்ம சொல்லலாம். ஐநாவின் 8 கோட்பாடுகள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ பங்கேற்பு, சட்டத்தின் ஆட்சி, ஒருமித்த கருத்து, சமபங்கு, செயல்திறன், பொறுப்பு, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த 8 கொள்கையும் ஒரு நல்லாட்சிக்கு தேவைன்னு ஐநாவும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் உலக வங்கியும் இதேதான் வந்து நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அறிக்கையில் வந்து வளர்ச்சி இருக்கணும், சோ நல்லாட்சி இருக்கணும்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு இவங்களும் அதே தான் சொல்றாங்க. சோ அப்போ இந்த ஆளுமை எப்படி இருக்கணும், இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்லாட்சி பெற்ற கவர்னன்ஸா மக்களுக்கு சேவைகளை செய்யக்கூடிய ஒரு கவர்னன்ஸா இருந்துச்சுன்னா தான் நம்ம மக்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சோ அப்படி பார்க்கும்போது உலகமயமாக்கல் வந்து விளைவு என்ன ஏற்படுத்துதுன்னு பார்த்தா, பல்வேறு பொருட்கள், சேவைகள் உற்பத்தி அதிகரித்து இருந்தாலும், மல்டிநேஷனல் கம்பெனிகள் உலகம் முழுவதும் உற்பத்தியாளர்களை நிறுவி இருந்தாலும், இது இந்தியாவில் நேர்மையான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிர்வாகம் வந்து பல தடைகளை கடந்து சர்வதேச உலகளாவிய கொள்கைகளை பின்பற்ற முயற்சிக்கிறது. இந்தியா வந்து நிச்சயமாக சர்வதேச அங்கீகாரத்தை பெறும் என்பதில் ஒருவித ஐயமும் கிடையாது. இது பொருளாதாரம் மற்றும் அரசியல் துறைகளை வலுப்படுத்த வழிவகுக்கிறது. உண்மையாகவே இந்த உலகமயமாக்கல் என்பது என்னன்னா, உலகை ஒரு சிறிய இடமாக மாற்றியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு மக்கள் பல்வேறு வழிகளில் ஒன்றோடு ஒன்று இணைந்து கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், தொழில்நுட்பம் எல்லாத்தையும் ஒரு நாடுகளில் இருந்து மற்ற நாடுகளுக்கு பரிமாற்றி கொள்வதையே தான் நம்ம உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சோ இதுவரையும் நம்ம உலகமயமாக்கலில் வந்து அரசாங்கத்தின் பங்கு என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறதை நம்ம இதுவரையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். சோ அடுத்த வகுப்புகள்ல இன்னும் நம்ம வந்து என்ன பார்க்கலாம், அடுத்த பகுதியாக நம்ம என்ன பார்க்கலாங்கிறத அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.